ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் சிங் அப்டேட். ஸோ நார்செட் 10 எக்ஸாம் முடிச்சாச்சு, ரிசல்ட் வந்தாச்சு, இன்ஸ்டியூட் அலோகேஷன் முடிஞ்சிருச்சு. தென் அடுத்தது என்ன, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நார்செட் 10 எக்ஸாம் பற்றின அனாலிசிஸ் ப்ளஸ் நார்செட் 11க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நார்செட் 10ஓட ஸ்கோர் பார்த்துடலாம். இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் தான். நான் நேம் மட்டும் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டிடேட்டு அவங்களோட பர்சன்டேஜ் அதான் 74.792 இருக்கு. கரெக்ட் ஆன்சர் அதான் 129 கொடுத்துருக்காங்க. ராங் ஆன்சர் 28 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதான் அப்போனா 9 3 20 120 கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ அவங்க ரேங்க்கு 697. இன்னொன்று கேண்டிடேட்டு இவங்க வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் தான். அது 74.7, இவங்க 73.3. இவங்க 126 கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 26 ராங் கொடுத்துருக்காங்க. இவங்களோட மார்க் இது. இவங்களோட ரேங்க் 1107. நெக்ஸ்ட் இது இன்னொன்று கேண்டிடேட்டோட ஸ்கோர் கார்டு. கரெக்ட் ஆன்சர் 114 கொடுத்துருக்காங்க, ராங் ஆன்சர் 29 கொடுத்துருக்காங்க, பிளாங்க் 17. பர்சன்டேஜ் வந்து 65, ரேங்க் வந்து 5822. இப்போ இந்த 3 கேண்டிடேட்ஸோட கம்பேரிசன் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டிடேட் சொன்னல 690 சம்திங் ரேங்க்ல, 600 ரேங்க்ல ஒருத்தவங்க சொன்னல, அவங்களோட மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ், அதாவது நெகட்டிவ் போக பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோனா 120 மார்க்ஸ். அடுத்தது ஒரு கேண்டிடேட் சொன்னேன், அவங்க வந்து 1100ல இருந்தாங்க ரேங்க்கு, அவங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா 117. தென் அடுத்தது ஒரு 5800 சம்திங்ல இருந்தாங்க, அதை 5900 கூட வச்சுக்கலாம். 5900 ரேங்க்ல இருந்தவங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா 104. ஓகே, இப்போ இந்த 690 எடுத்தவங்க கன்ஃபார்மா சீட் கிடைச்சிரும். ஓகே, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல கன்ஃபார்மா சீட் கிடைச்சிரும், ஈவன் ஜிப்மரே கூட கிடைக்கலாம். ஸோ இவங்க மார்க் வந்து 120. இதே 5900 எடுத்தாங்கல்ல, இவங்களுக்கு சீட் கண்டிப்பா கிடையாது. இவங்க மார்க் பாத்தீங்கன்னா 104. இப்போ இவங்க 2 பேருக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் 16 மார்க்ஸ். ஓகேவா? இல்ல இந்த 1100ன்னு ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, இவங்களுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கு ஏதாவது ஒரு சீட் கிடைச்சிரும். மீன்ஸ் இந்தியாக்குள்ள ஏதாவது ஒரு சீட்டு கிடைச்சிரும். ஜிப்மரே கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக தான் இருந்துச்சு. சரி, இவங்க கூட நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 13 மார்க்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். வெறும் ஒரு 13 கொஸ்டின் தான் 2 பேருக்கான டிஃப்ரென்ஸ். கரெக்டா? ஸோ இந்த 2க்கான மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்போ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க்ஸ் தான் வந்துட்டு செலெக்ஷனுக்கும் நான் செலெக்ஷனுக்கான மேஜர் டிஃப்ரென்ஸா ஒரு விஷயம் தெரியுது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இதுல இருந்து கத்துக்கிறது என்னன்னா, ஒரு 13 to 15 மார்க்ஸ்ல தான் என்டையர் மெரிட் லிஸ்டே வந்துட்டு முடிஞ்சிருது. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டிடேட் சொல்லியிருந்தேன், 697 மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க, சாரி 697 ரேங்க் எடுத்திருந்தாங்க. இவங்க வந்து நம்பர் ஆஃப் பிளாங்க் ஆன்சர்ஸ் பாருங்களேன், 3 பிளாங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஒரு கேண்டிடேட் 1100, இவங்க நம்பர் ஆஃப் பிளாங்க் பாருங்க, 8 பிளாங்க் கொடுத்துருக்காங்க. பிளாங்க்னா அதான் அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ். தென் இப்போ 5800ல ஒருத்தவங்க சொன்னேன், இவங்க நம்பர் ஆஃப் பிளாங்க் பாருங்க 17 பிளாங்க் ஆன்சர்ஸ். அதாவது சேம் அதே கான்செப்ட்கே போலாம். இப்போ 120 மார்க் எடுத்தவங்க வெறும் 3 கொஸ்டின் தான் விட்டுருக்காங்க. 1117 எடுத்திருந்தவங்க 8 கொஸ்டின்ஸ் விட்டுருக்காங்க. இதை 104 எடுத்தவங்க 18 கொஸ்டின்ஸ் விட்டுருக்காங்க. ஓகேவா? அப்ப ரெண்டாவது விஷயம் நம்ம கத்துக்கிறது என்ன அப்படின்னா, அட்டன் மேக்சிமம் கொஸ்டின். ஓகேவா? அப்ப இந்த நார்செட் 11ஓட
ரிசல்ட், அதாவது ஃபைனல் ரிசல்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். அதனால இந்த வீடியோ போடல. 2 விஷயம் கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், 15 மார்க்ஸ்ல உங்களோட மெரிட் லிஸ்ட் முடிஞ்சிருது. செகண்ட் விஷயம், அட்டன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேவா? நீங்க பாட்டு ஈஸியா சொல்லிடுறீங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் அட்டன் பண்ண நெகட்டிவ் போகுது. எஸ், அதுதான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? எப்படி அந்த நெகட்டிவை கம்மி பண்றது, அதுதான் நீங்க வந்து கத்துக்கணும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது, இந்த வருஷம் புதுசா நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கட் ஆஃப் ரொம்ப அதிகம். கட் ஆஃப் ரொம்ப அதிகம் தானே. இப்ப லாஸ்ட் ஒரு போன வருஷம் நடந்த நார்த் செட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த இப்ப 120 மார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் 10 ரேங்கிங்ல இருக்கும். ஆனா இப்ப 120 மார்க்ஸ் எடுத்தவங்க எங்க இருக்காங்க? 500 600 ரேங்க்ல இருக்காங்க. ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, மெயின்ஸ் கொஸ்டின் வேர் ஈஸி. மெயின்ஸ் கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே, இந்த எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப நார்செட்டோட ட்ரெண்ட் இப்படி மாறிடுச்சு. ப்ரிலிம்ஸை வந்து டஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஓகேவா? ஏன் ப்ரிலிம்ஸை டஃப் பண்றாங்கன்னா, அவங்க நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை கம்மி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ப்ரிலிம்ஸை டஃப் பண்ணிட்டு மெயின்ஸை வந்து ஆவரேஜா எடுத்துடுறாங்க. ஓகேவா? ஆவரேஜ்னு சொல்றத விட பிலோ ஆவரேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்சிமம் ஒரு 10 கொஸ்டின் கஷ்டம். மற்றபடி எல்லாமே ஆல்ரெடி ரிப்பீட்டடான எம்சிக்யூ, ஈஸியான கொஸ்டின் தான். யாரு ஒழுங்கா படிச்சிருக்காங்களோ, ரொம்ப எஃபர்ட் போட்டு படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஒழுங்கா படிச்சிருந்தாலே போதும், அவங்க கண்டிப்பா இந்த எக்ஸாமை வந்து கிராக் பண்ற மாதிரி தான் மெயின்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனா ப்ரிலிம்ஸ் அப்படி கொடுக்கறது இல்லை. ஓகேவா? ஸோ அதனால இந்த கட் ஆஃப் அதிகமானதுக்கான ரீசன் இதுதான். மெயின்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஜிக்மர் வேகன்சிஸ் வந்ததுனால நிறைய வேகன்சி வந்தது, அதனாலையும் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம். தென் வேகன்சிஸ் வந்து லாஸ்ட் நார்செட்டை விட இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதனாலையும் கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கலாம். ஆனா மேஜர் ரீசன் வந்துட்டு மெயின்ஸ் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தது தான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் நார்செட் 10ஓட அனாலிசிஸ். ஓகேவா? 10ல இருந்து நம்ம கத்துக்கிட்டது 3 விஷயங்கள் தான். நம்பர் 1, மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். நம்பர் 2, ஒரு 15 மார்க்ஸ்க்குள்ளேயே உங்களோட மெரிட் லிஸ்ட் முடிஞ்சிருது. நம்பர் 3, ப்ரிலிம்ஸுக்கு உயிரை கொடுத்தாது படிக்கணும். மெயின்ஸுக்கு அதே மாதிரி படிச்சாலும் நல்லதுதான், இல்ல அந்த அளவுக்கு எஃபர்ட் போடல, அந்த அளவுக்கு படிச்சது இருந்தீங்கன்னா நீங்க நல்ல மார்க்ஸ் வாங்குவீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட், நார்செட் 11. நார்செட் 11 எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். கரெக்டா இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 வீக்ஸ் டைம் இருக்கு. அதாவது 3 மந்த்ஸ் டைம் இருக்கு உங்களுக்கு. செப்டம்பர் 2nd செகண்ட் வீக்ல தான் நார்செட் ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் டேட்டு. ஸோ உங்களுக்கு கரெக்டா 3 மந்த்ஸ் இருக்கு. அதே மாதிரி 12 வீக்ஸ் டைம் இருக்கு. இந்த 12 வீக்ஸை நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு ஸ்டடி பிளான் சொல்றேன் நான். ஒரு 9 வீக்ஸ் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு வச்சுக்கோங்க. மீதி இருக்க 3 வீக்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. 9 வீக்ஸ்னா, அதாவது ஆகஸ்ட் எண்டு வரையும் பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உங்களோட தியரி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போங்க. இதே லாஸ்ட் 3 வீக்ஸ் நீங்க என்ன படிச்சீங்களோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ரெண்டாவது, எக்ஸாம் எழுதி பாருங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோ இல்ல மெயின்ஸ் எக்ஸாமோ மாடல் எக்ஸாம் எழுதி பாருங்க. ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தென் ரெண்டாவது, டைம் மேனேஜ்மெண்ட் இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நம்மளுக்கு டைம் இருக்கும், ஜாலியா டைம் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எதுவும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பாட்டு ஜாலியா நம்ம வேலையை பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் டைம் இப்படிங்குள்ள போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஜூலை எண்டில், அதாவது ஜூலை 20க்கு மேல வி கேன் எக்ஸ்பெக்ட் நார்செட் 11 நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ அப்போ உட்காந்து பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கரெக்டா 8 வீக்ஸ் தான் டைம் இருக்கும். உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அனதர் ஒரு 1 மந்த் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஒன்று ரெடி பண்ணுங்க. என்ன படிக்க போறோம், எப்ப படிக்க போறோம், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எத்தனை வரும்,
ஜிப்மர் வருமா வராதா, இந்த மாதிரி சில கொஷின்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலா கேட்டுட்டு இருக்கீங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் நார்செட்டை விட அதான் 9 விட 10ல கம்மியா இருந்துச்சு. ஸோ யூஸ்வலா இந்த ஈவன் நம்பர்ல வர நோட்டிபிகேஷன்ல கம்மியா தான் வரும், ஆட் நம்பர்ல வர நோட்டிபிகேஷன்ல கொஞ்சம் அதிகமா தான் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நார்செட் 11ல ஒரு 2500 வேகன்சியாவது மினிமம் வரும்னு நினைக்கிறேன். மேக்சிமம் இட் மே கோ அப் டு 3000, ஆனா அதுக்கு மேல வராது. ஓகே, இப்போ 2500 to 3000 தான் வரும். ஈவன் அதோட கம்மியா வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆவரேஜா நம்ம 2500 எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் ரெண்டாவது ஜிக்மர் எக்ஸாம், அதாவது ஜிக்மர் நோட்டிபிகேஷன் நார்செட் கூட இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பா இருக்கும் தான் என்னோட பதில். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஜாயினிங்கும் ஒரு எக்ஸாமுக்கான ஜாயினிங் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்பனா நெக்ஸ்ட் எக்ஸாமும் அவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி நார்செட் கூட லிங்க் பண்ணி தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் தான். ஓகேவா? ஆனா ஒரு விஷயம் இருக்கு. இப்ப சிஆர்இ வந்திருக்கும், காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் ஒன்று வந்திருக்கு. இப்ப 2 days பிஃபோர் தான் வந்துட்டு நோட்டிபிகேஷன் வந்திருந்தது. அதுல ஆனா ஜிக்மர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஓகேவா? ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அவங்க கிட்ட வேகன்சியே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டியூட்ல நேம் இல்லை, அந்த மாதிரி வேகன்சி எதுவும் இல்லை. சரி, சைட் பை அவங்க தனியா ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஓகேவா? அதனால நீங்க அதெல்லாம் பத்தி ரொம்ப யோசிக்காம ஃபிக்ஸ்டா வைங்க. அனதர் 12 வீக்ஸ் உட்காந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஐ ஹாவ் மேட் அ டிசிஷன் டு மேக் எ விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலான்னு இருக்கேன். விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்னா ஒண்ணுமே இல்லை, எவ்ரி வீக்கெண்ட் சண்டே இந்த வீக்ல நம்ம என்ன படிச்சிருக்கணும், என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி நான் போட போறேன். ஓகேவா? நீங்க என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்காக நீங்க வந்து தனியா எதுவும் தனி எஃபர்ட் எதுவும் எடுக்க வேணாம். எவ்ரி சண்டே மீன்ஸ் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. எவ்ரி சண்டே என்னென்ன டாபிக்ஸ் முடிச்சிருக்கணும், அதுல என்ன இம்பார்ட்டன்டான டாபிக் முடிச்சிருக்கணும், என்ன கொஷின் வந்திருக்கு, அது எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் சண்டே, இன்னைக்கு வந்து 21, நெக்ஸ்ட் சண்டே வந்து இட் வில் பி 28 அன்னைக்கு நான் இந்த ஒரு வீக்ல என்ன முடிக்கணும், என்னென்ன படிச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங் தான் யூஸ்வலா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங்ல என்ன படிக்கணும், அதுல முக்கியமான டாபிக் என்ன கொஷின்ஸ் வந்திருக்கு, இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்ல நான் போட போறேன். ஓகே, அதே மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வரும், அதுல என்ன டாபிக் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் ஒன்று ரெடி பண்ண போறேன். ஸோ அதுக்கு நீங்க வந்து ஒண்ணுமே செய்ய வேணாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இல்லை நான் ரெகுலர் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னா நம்பர் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஆக்சுவலா ரெகுலர் கிளாஸஸ் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நார்செட் 11 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்பவே நம்ம படிக்கிறோம், நம்ம டைம் அழகா யூட்டிலைஸ் பண்றோம், சூப்பரா நார்செட் 11 கிராக் பண்றோம். இதுதான் நம்மளோட மெயின் மோட்டோ. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வீக் Sunday surely will meet you, and all the best and best of luck for your preparations also. Thank you.